இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரெஸ், மனநலத்தால் ஏற்படுகிற பிரச்சனை அப்படின்னு நிறைய அப்படியே விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மென்டல் அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த சமூகம் எப்படி கட்டமைச்சிருந்துச்சு, அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம், அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசி நமக்கு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் இப்போ நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம குழந்தைங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே இனிமேட்டு எங்களுக்கு அது மைண்டை பற்றி, மனதை பற்றி அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட. நிறைய பேச போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? சும்மா இவன் ஏதாச்சும் பண்ணாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. போட்டு அடிச்சிருவேன். என்னன்னே தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷன் மூட் ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும், என்னைய பிடிக்காது. குழந்தைங்க இவ்வளோ மனசுலேருந்து இவ்வளோ பேசுனாங்க இல்லைங்களா? இப்போ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலி எங்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. என்னுடைய ட்ரைனிங்கில் அடிக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. அடிக்கிறதுனால குழந்தைங்க திருந்த மாட்டாங்க. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேச போகிறோம், இன்னும் ஆழமாக பேச போகிறோம், இன்னும் நல்ல புரிதலை நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேள்விகளோட பெற்றோர் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பான நேயர்களே, மென்டல் ஹெல்த், மனநலம் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் பொற்பாவை அழகாக அதை டிஃபைன் பண்ணிட்டு போனாங்க. நம்ம நல்ல எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு பெரிய கட்டமைப்பு, அந்த மென்டல் அப்படின்னாலே அது ஒரு வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையை அழகாக மாற்றிட்டு போயிருக்கிறாங்க. ஒருவேளை இது பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுக்குமே அந்த ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும். நேயர்களே, வழக்கமாக நம்ம அறம் செய் நிகழ்ச்சியில் இப்போ சமீபமாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறோம் இல்லைங்களா? நிறைய ஆக்டிவிட்டீஸு குழந்தைங்களை வைத்தே செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போவும் இந்த டாப்பிக்குமே அழகாக ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது, ஒரு சின்னதாக ட்ராமா மாதிரி ஒரு எனாக்ட் பண்ணி நம்ம குழந்தைங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி டாக்டர் இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்கள் டாக்டர், என்ன எதுக்காக? நம்ம ஃப்ரான்சிஸ் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் நாங்கள் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா 6 டீம்ஸ் ஸ்கிட் பண்ணாங்க. ஸோ அதில் டாப் 3 வின்னர்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பிளேஸ் ப்ளே பண்ண வின்னர்ஸுங்கிறது அவங்கள நாங்கள் இந்த ஸ்கிட் இங்கே நாங்கள் கண்டிப்பாக பண்ணணும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு மென்டல் ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா எப்படி யாரை நம்ம போய் அப்ரோச் பண்ணோம், அந்த மென்டல் ஹெல்த்னா என்ன, எப்படி நம்ம போய் யார்கிட்ட சொல்லி நம்ம ஹெல்ப் சீக் பண்ணலாம், சீக்கிங் ஹெல்ப் இன் மென்டல் ஹெல்த், அதுதான் நான் அவங்களுக்கு டாபிக் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்க ப்ளே பண்ணுவாங்க, கண்டிப்பாக பாருங்கள். நேயர்களே, பார்க்கலாம் அந்த குழந்தைங்களுடைய அற்புதமான அந்த நாடகத்தை. கிளினிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் மிஸ்டர் டிங்கிள்வாலா மற்றும் நான் மிஸ்ஸஸ் டிங்கிள்வாலா. நாங்கள் எலும்பை சரி செய்ய மாட்டோம், ஆனால் மனசை செய்வோம். இவங்க தான் நம்ம நர்ஸ் நவ். இவர் பேசவே மாட்டார், ஆனால் முகபாவனைகள் மூலம் எல்லாம் சொல்வார். அமைதி அமைதி, அமைதியோ அமைதி. முதல் பேஷண்ட் டீனா டென்ஷன். காட்சி 1. டீனா டென்ஷன் வருகிறாள். டாக்டர், நான் ஓயாமல் படிக்கிறேன், ராத்திரி முழுக்க ரிவிஷன். ஆனாலும் என்ன, நான் படித்தது எல்லாம் மறந்து போய்விட்டது. இது மார்க்சோஃபோபியா எனப்படும் பழைய நோய் போல இருக்கு. உங்கள் மூளை அதிக வெப்பமடைகிறது, அதை கொடுங்கள்.
இதை பிடியுங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குங்கள். அப்ப என் தேர்வு பற்றி என்ன? முதலில் தூங்குங்கள், பின்னர் மேலே செல்லுங்கள். காட்சி 2. அடுத்த பேஷண்ட் பாபி போர்ட் வருகிறாள். நான் படிக்கவும் இல்லை, விளையாடவும் இல்லை, பீஸா கூட சாப்பிடணும் என தோணல. என்ன பிரச்சனை? இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால நான் தான் பார்த்துக்க போறேன். சரி போ. டயக்னோசிஸ் நோ மோட்டிவேட்டிசிஸ். இந்த கண்ணாடியில் தினமும் உன்னை பார்த்து சொல்லு, நான் உருளைக்கிழங்கு இல்லை, நான் செய்ய முடியும். சின்ன சின்ன குறிக்கோள்களை வைத்து தொடங்கு. மோட்டிவேஷன் என்பது நடத்தைக்கு பின்பு வரும், முன்பல்ல. அடுத்த பேஷண்ட் ராஜு ரீல் ஸ்டார். காட்சி 3. ராஜு ரீல் ஸ்டார் வருகிறாள். என் விரல் இந்த போனோடு சேர்ந்து விட்டது போல, பிரிவதே இல்லை. பல்ஸே இல்ல, இது ரீல் காய்ச்சல். நர்ஸ், இந்த பேஷண்ட்டை உடனே அன்பிளக் பண்ணுங்க. சரிங்க சார். கோல் டர்க்கி ட்ரீட்மெண்ட். அப்போ என் ஃபாலோவர்ஸ், ஒரு நாள் ரியல் லைஃப்பை ஃபாலோ பண்ணு. உன் ஹோம்ஒர்க் மற்றும் உன்னுடைய அம்மா. காட்சி 4. டாக்டர், எனக்கு கவலை நிற்கவே மாட்டேங்குது. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்வாங்க? நான் எக்ஸாம் எழுந்தபோது ஒரு எரிக்கல் பூமி மேலே மோதிருச்சுன்னா? ஐயோ, உங்களுக்கு ஓவர் திங்கிமியா. உங்கள் பிரெயின் ஒய்ஃபை வேகத்தில் ஓடுது. செப்பல் தெரப்பி 9000. உங்கள் மூளை ஓவர் திங்க் செய்ய ஆரம்பிச்சா, இதோ இந்த செப்பல் கூட உங்களை நான் அடிக்க போகிறேன்னு சொல்லுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எப்போ உங்கள் எண்ணங்கள் ரைஸ் ஆகுதோ அதை எழுதுங்க. சுவாசத்தை மெதுவாக விடுங்க. அப்படின்னா என்னால் எண்ணங்களை கட்டுப்படுத்திக்க முடியுமா? தெளிவாக முடியும். நீங்கள் தான் உங்கள் காரோட டிரைவர், உங்க மனசு தான் பேசஞ்சர். காட்சி 5. அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். எங்கள் பேஷண்ட்ஸ் டீனா டென்ஷன், பாபி போர்ட், ஆனியா ஆன்சைட்டி மற்றும் ராஜு ரீல் ஸ்டார். நீங்க எல்லோரும் குணமாய் விட்டீங்க. டாக்டர், அந்த ரகசிய மருந்து தான் என்ன? உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த மருந்து. ஸ்மைல் 500 mg, கைண்ட்னஸ் கேப்சியூல்ஸ் மற்றும் ஸ்லீப் சிரப்பு. ஆனால் அமேசானில் கிடைக்குமா? அல்ல, உங்கள் மனசில் தான் கிடைக்கும். அன்பு, நட்பு, நன்றி மற்றும் ஓய்வு மனநலத்திற்கு மிகச்சிறந்த மருந்துகள். நன்றி டாக்டர் திமாக்வாலா மற்றும் மிஸ்ஸஸ் சிங்கிள்வாலா. கிளினிக் க்ளோஸ். ஆனால் சந்தோஷம் 24 மணிநேரமும் ஓப்பன் தான். தேங்க்யூ. குழந்தைகளுடைய அருமையான அந்த நடிப்பு நிச்சயமாக நமக்கு வந்து அந்த மனநலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு யார்கிட்ட போய் பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க முடியும், யார் அணுகணும் அப்படின்றத அழகாக நமக்கு செஞ்சு காட்டியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம். வாங்க, இப்போ அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம்? மனநலம், அவங்க அழகாக வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு போனாங்க. இப்போ அதை தான் நான் பேச போகிறோம். மனநலம் சார்ந்த ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மனநலம். பாருங்கள், இது வரைக்கும்
நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு எல்லாமே என்ன பேசியிருக்கு? உடல் நலமையை தான் பேசியிருக்கு. ஆனால் அந்த உடல் நலத்துக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், அது மனநலம். இந்த மனநலம் என்பது மிக மிக முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது தான். அது பார்க்காமல் விடும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பேச போகிறோம். அதை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மீட்டு வர்றது, அது யார்கிட்ட போகிறது, யாரெல்லாம் பார்த்து பேசுறது அப்படின்றதான் இப்போ தொடர்ந்து வர வாரங்களில் பார்க்க போகிறோம். அதனால் எதுக்காக இந்த இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, குட். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு கோர்ஸ். நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். நம்ம அரம்சை அப்படின்றது ஒரு டாபிக்ன்றது அது ஒரு பெரிய கோர்ஸ். நீங்கள் வெளியே போய் இதெல்லாம் காலேஜில் படிச்சுன்னா பெரிய லட்சமாக பணத்தை கொடுத்து செலவு பண்ணி நீங்கள் படிக்கணும். ஆனால் இங்கே நம்ம அழகாக ஒரு விஷயத்தை ஒரு எல்லோரும் பாமரர்களுமே புரிந்து கொள்கிற விதத்தில், எளிமையாக அதை தெரிஞ்சுக்கிற விதத்தில் இங்கே வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது இன்னும் முடியல. தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம், நிறைய அதை விவாதம் செய்ய போகிறோம். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம குழந்தைங்கள்ட்ட ஆரம்பிப்போமே, இல்லை பேசலாமா? இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? நீங்கள் தாங்க ஆரம்பிச்சு விட்டீங்க அழகாக. நீங்கள் போட்ட கொக்கியை தான் இன்னும் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாம். சரி, இப்போ நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. நாங்கள் அடிக்கடி எனக்கு அதிக கோவம் வருது, நிறையா ஒரு மாதிரி சும்மாவே அமைதியாகவே இருக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேன்னுது. நான் ஒரு விஷயம் செஞ்சால் அது வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து என் சின்ன பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணுது. என்னமோ போங்க, டீஸ் பண்ண தோணுது, திட்ட தோணுது, அம்மா எதை சொன்னாலும் கோவம் வருது, இப்படிலாம் எனக்கு ஒன்று வருதே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கள்ல. ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த விஷயத்தை யார்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க அப்படின்றதில் போகலாம். இப்படி நடந்த விஷயம் இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாப்பா சொன்னால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னேங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட். ஏன்னா ஃப்ரெண்டு நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, சரியான பதிலை தர முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஈக்குவல் ஏஜ்ன்றதுனால சரியாக சொல்ல முடியாது. அப்போ அதை தாண்டி நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா, பேரண்ட்டை சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க? மைக் கொடுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு. எங்கள் மம்மி சொன்னாங்க, அப்படி இல்லை, எனக்கு ஒன்றையும் பிடிக்கும், உனக்கு பிடிக்காம தான் நான் எல்லாமே உனக்கு வாங்கி தரேனா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கண்ணு இப்படி சொல்லிட்ட நீ தான் என் உயிர் அப்படின்னு பிரேக்கில் சொல்லி விட்டாங்களா அவனுங்க? இல்லை, ரியலாகவே வந்து என்னென்னா, நான் சொன்னேன், ஒரு நாள் சொன்னேன் உனக்கு அவ்வளோ தான் பிடிக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை உன்னை பிடிக்காம தான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. நீ கன்வின்ஸ் ஆகிட்டியா? அவங்க சொன்ன பதில் சரியா இருக்கா, இல்லை உன்னை ஏமாத்துறாங்களா? சரியா இருக்கு. சரியா இருக்கு. இருக்கு. இப்போ இனிமேட்டு உனக்கு அந்த பிரச்சனை இல்லையா? இல்லை. தங்கச்சிக்கு இது பண்ணாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீயே என்ன ஆகிட்ட? கன்வின்ஸ் ஆகிட்டேன். சரி, ஓகே. வேற ஏதாவது அந்த மாதிரி? எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் அம்மா வந்து என் அக்காவுக்கு தான் ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என் அக்கா ஏதாச்சும் தப்பு பண்ணால் லைட்டாக ஜாலியாக எடுத்துப்பாங்க. ஆனால் நான் ஏதாச்சும் பண்ண மட்டும் ரொம்ப திட்டுவாங்க. அதுவே எனக்கு வந்து என் அக்கா தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கே தோணும். எப்போ பாரு என் அக்காவுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உனக்கு கோவம் வந்துடுது? அதுவும் என் வீட்டில் ஏதாச்சும் நடந்தால் கூட என் அக்காட்டே தான் பேச சொல்லுவாங்க. அது என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் கூட சும்மாருன்னு சொல்லிட்டு என் அக்காட்டே சொல்லுவாங்க. அம்மா தான் சும்மாருன்னு சொன்னாங்களா? ஓப்பா, அந்த அம்மாட்ட இருந்தால் சும்மா வந்துருக்குது. சரி, ஓகே. அப்படி எல்லா விஷயமும் என் அக்காட்டே பண்ணும்போது என்கிட்ட இனிமேல் சொல்ல மாட்டாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அப்புறம் நான் வந்து சொன்னாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீ எப்போ பாரு இப்படி தான் சொல்கிற அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கிற அப்படி இப்படின்றாங்களா? ஓகே, குட். நீங்கள் இது யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்களா? என் அக்காட்ட சொல்லுவேன். பிரச்சனையும் அக்கான்ற, திருப்பி அக்காட்ட போய் சொல்கிறேன்னா சில டைம் சொல்லுவேன். சொன்னால் அவளும் என் மேலே தப்புன்னு சொல்லுவாள். ஓ, சொன்னால் உங்கள் மேலே தப்புன்றுவாங்க. சரி, ஓகே. வேறு யார்கிட்ட சொல்லணும்னு தோணியிருக்கா? அப்பார்ட் ஃப்ரம் அக்காட்ட தாண்டி, ஏடா நம்ம போய் அக்காட்ட சொல்கிறோம், அவள் நம்மளை திட்டுறா, வேறு யார்கிட்டயா சொல்லலான்னு தோணியிருக்கா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணதா கரெக்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் வீட்லையும் இப்படி தாண்டி இருக்குது அப்படின்னுவாங்களா? நான் சும்மா சொன்னேன், நீ ஆமான்ற, நீ இதே கதை தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அம்மாட்ட சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க அம்மா? அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே. நீ வந்து ரொம்ப அதிகமான எமோஷனல்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. கோவப்பட்டாலும் அதிகமாக கோவப்படாத, அழுதாலும் ரொம்ப எமோஷ்னல் ஆகாத, அந்த மாதிரி அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன குறைஞ்சிருக்கா அப்போ? இல்லையா? எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க.
அப்படின்னு ஆயிடுச்சா இல்லை பரவாயில்ல எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இனிமேட் நான் அப்படின்னு மனசில் தோணியிருக்கா? அந்த மாதிரி எதுவும் தோணுது. ஸ்டில் யூஆர் அதே மாதிரி தான் இருக்கியா? ஓகே. இப்போ இது யார்கிட்ட போய் சொல்லலாம்னு நினைக்கிற நீ? டாக்டர்ஸ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணலாம், டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நீ ப்ரிஃபர் பண்ணுறியா? சொல்லலாம், நம்ம போய் பேரண்ட்ஸ் கூட போய் டாக்டர் ஏதோ போய் பார்க்கலாம், இல்லை டீச்சர்ஸ் ஏதோ இது இன்ஃபார்ம் பண்ணலாம். போய் ஒரு ஊசியும் ஒரு 2 மாத்திரையும் வாங்கிக்கலாம், முடிஞ்சிடும் அப்படியா? சரி, ஓகே, குட். நான் யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றக்காகவே சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஏதாவது சொல்லிட்டு மாடி அது ஹர்ட் ஆகி அதை பற்றி நான் ஏதாவது யோசிப்பணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு அது மாதிரியே ரொம்ப நாள் இருக்கும் போது நான் புக்ஸ் நிறையா படிப்பேன். அதனால் வந்து ஒரு புக் படித்தேன், மாஸ்டர் எமோஷன்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். அதுக்கப்புறமா எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எதனால் வருது அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் ஓகே அதோட ஸ்டெபிள் ஆகிட்டேன். ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக வராமல் அதோட ஸ்டெபிள். ஸோ அந்த புக்கு உனக்கு லீட் பண்ணியிருக்கு. என்ன புக்குமா அது? மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். மாஸ்டர் யுவர் எமோஷன். ஓகே. நான் மோஸ்ட்டாக எங்கள் அக்காட்ட தான் எல்லாம் ஷேர் பண்ணிப்பேன். ஒருத்தி தான் நான் சொல்கிறத கேட்பா, வேறு யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? என்ன சொல்லுவாங்க அக்கா? அக்கா எப்படியாச்சும் என்ன ஆறுதல் பண்ணிடுவாங்க. இல்லை, நீ என்ன சொல்லி என்ன ஆறுதல் பண்ணியிருக்காங்க? சும்மா ஜஸ்ட் நான் இப்போ யாராச்சும் திட்டினாங்க என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சரி கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படி. வாழ்க்கையில் திட்டலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் வாங்காத திட்டா அப்படிலாம் இல்லை. அது உனக்கு வந்து இதாகிடுயா? அக்காட்ட சொல்லிட்டா இதாகிடுவேன். அப்பாடா, சூப்பர் அக்கா, வெரி குட். என் மனசுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் நான் யாராச்சும் கிட்ட சொல்லிடுவேன். நான் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் இருப்பேன். எங்கள் அக்கா கிட்ட இல்லைனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்படி இல்லைன்னா யாராச்சும் பெரியவங்க கிட்டயாச்சும் நான் சொல்லிடுவேன். அது யாருன்னு இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே நான் எல்லாத்திட்டையும் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன். யாராவது ஏங்க ஒரே நிமிஷம் வாங்க இங்க, நான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டுங்க, எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிடுவியா? அப்படி இல்லை, நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் ரொம்ப மோஸ்ட்டாக மற்றவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். எத்தனை பேரை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நிறையா பேர்த்த. அது ட்ரஸ்ட்டா? ஓ, ட்ரஸ்ட்டாக வச்சுருக்கீங்களா நீங்கள்? பேரண்ட்ஸ் நீங்கள் என்னைக்காச்சு இப்போ குழந்தை வந்து உங்கள்கிட்ட சில விஷயம் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் என்னைக்காச்சும் வாப்பில் இதெல்லாம் ஒரு மேட்ரு, இந்த மேட்ரை போய் உட்காந்து சொல்லிட்டு போன பக்கம் 1000 வேலை இருக்குது அப்படின்னு எதாவது நினச்சிருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி மைக் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்க? கேம் விளையாண்டு வருவா, ரொம்ப டயர்டாக வருவா. அவள் டயர்ட்னஸ் என்கிட்ட சொல்லுவா, ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். என்னோடய ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன். அதை நான் புரிஞ்சு இப்போ அதை வருத்தப்படுறேன். என்ன விளையாட்டு விளையாடுறா? அப்படி ஹாக்கி பிளேயரில் விளையாடுவா. டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவா. அப்படி அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். வேலை பாரு போய். எனக்கு நான் என்னோட வேலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கறனால வேலையை பார்த்து அது ஒரு எனக்கு டயர்ட்னஸாக இருக்கும். அதை கேட்க முடியாமல் இப்போ நான் வருத்தப்படுறேன். அவள் அதுக்கு என்ன சொன்ன? அவள் அம்மா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க, என் கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மான்னு சொல்லியிருக்கா. சொல்லி அழுதுருக்கா பாப்பா. ஓகே. அது இப்போ இங்கே வந்து நான் அது ஃபஸ்ட் டைம் உணர்றேன். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. போனோன்னா இப்போ பாக்கி மட்டும் எடுத்துகிட்டு நீங்களும் போய் கிளம்பிடுவீங்க இல்லையா? இல்லைங்க, சாரி சொல்லுவேன் போய் பாப்பாட்ட. அப்படியா? பரவாயில்லையே. ஓகே. எனக்கு ஒரே பையன்தான். அவனுக்கு வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். வீட்டில் வந்தால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, எனக்கு ஒரே இருக்கிற, எனக்கு தங்கச்சி இல்லைன்னு சொல்லி ரொம்ப இதாவான். ஒரே பையனா? ஒரே பையன். எனக்கு 12 வயசுக்கு அப்புறம் தான் கிடச்சான். ஜீசஸ்னால கிடச்ச பையன். அதனால் ரொம்ப இது பண்ணுவான். அதனால் ஸ்கூலில் பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நான் எல்லாத்தையும் பழக விடுவேன். அப்புறம் இதில் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். அதனால் அதில் ரொம்ப உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணுவாங்க? இதுதான் டாக்டர் சொல்லுவான், இதுவே தான் சொல்லுவான். இந்த ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குதுமா, ஏம்மா எனக்கு நான் மட்டும் இருக்கேன். அதனால் ரொம்ப இதாக பண்ணுவான், கவலைப்படுவான். அந்த ஒரு பையன் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கு டாக்டர். அப்படியா? எங்கள் அம்மாலாம் சொல்லவே இல்லையே. ரொம்ப கஷ்டப்படுவான். சரி, ஓகே. என்னுடைய பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்தே நான் ஆரம்பித்து விட்ட பழக்கம் அது. போயிட்டு வரும்போதே இந்த நாள் எப்படி இருந்ததுன்னு கேட்பேன் அவகிட்ட. அது வந்து முதல்ல அவளுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, மம்மி திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு இது இருந்தது. அது அப்புறம் பழக்கத்தில் அவளாக ஏதாவது குறும் பண்ணால போது விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பழக்கப்படுத்தினேன். இன்றைக்கி இன்றைக்கி பிஎஸ்சி பண்ணுறா. ஆனால் உள்ளே வரும்போதே ஹவ் வாஸ் த டேன்னு கேட்பேன். அங்கே காலேஜில் அவள் என் காலை உள்ளே வச்சதுலேருந்து
இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாமே அவள் சொல்லி முடித்தா தான் அவளுக்கு ஒரு சமாதானம் ஆகும். அப்படி நிறைய நெகட்டிவ் சொல்லுவாள். மம்மி அந்த ஃப்ரெண்டு அப்படி பண்ணாங்க, டீச்சர்ஸ் இப்படி பண்ணாங்கன்னு முதல்ல எல்லாம் கேட்டுட்டேன். நீ ஏதாவது பண்ணியான்னு கேட்பேன். இல்லை மம்மி நான் ஒன்றும் பண்ணலை, சில இடத்துல நான் கோவப்பட்டேன்னுவான். சரி விடு, நீ பண்ணிட்டல்ல விட்டுடு அப்படின்னு அந்த பாசிட்டிவாக அவனை சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து டீச்சர்ஸ்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். மிரட்டுறது இது எதுவுமே நான் பண்ணது கிடையாது. அதனால் என்ன நடந்தாலுமே அவள் எனக்கு வந்து இப்போ சொல்கிற ஒரு பழக்கத்துக்கு அவள் வந்துட்டாள். என்ன விஷயத்தை அதிகமாக சொல்லுவாங்க? ஒரு காலேஜில் வந்தோடனே பாசிட்டிவான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்களா, இல்லை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு நெகட்டிவாக நிறைய பேசுவாங்களா? நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே சொல்லுவாள். இப்போ அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இவள் போல்டாக ஏதாவது பேசிட்டாள்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இவள் கொஞ்சம் இதுவாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவா, அதெல்லாம் செய்யும்போது அவளை கொஞ்சம் அவாய்டிங் பண்ணுற மாதிரியெல்லாம் நடக்கும். அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணுவாள், மம்மி நான் இவ்வளோ கரெக்டாக பேசினேன் மம்மி, நான் கரெக்டாக நல்லா பாடுவாள், நான் பாடினேன், அதனால என்னை வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாள். இந்த சான்ஸ் இல்லைன்னா அடுத்த சான்ஸ் நீ நல்லா பெட்டராக பண்ணிக்கோ, இது உனக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்கிறதுக்கு. உன்னை வேண்டான்னு சொல்லும்போது இது வந்து நீ பெரிய விஷயத்துக்காக இப்போ நீ வேண்டான்னு சொல்கிறது ஏற்றுக்கோன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லி அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன். நான் நிறைய நெகட்டிவாக சொல்லுவேன், டீச்சர்ஸுங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாள். இது ஒரு தடவை லேப்டாப் எடுத்துகிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்காக காலேஜுக்கு போன டைமில் உன் பேர் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், அவளை வேண்டான்னு சொல்லப்போ அங்கேருந்து அந்த லேப்டாப்போட பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்து ரொம்ப சங்கடப்பட்டா, மம்மி நான் இவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு நான் போனேன் மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக, ஆனால் அவங்க வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த நாள் ரொம்பவே டிப்ரெஷனாக தான் இருந்தாள். அது அவளால் ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி போய் ஒரு மூலையில் உட்கார மாதிரி. அதுக்கு போட்டம் விடு அப்படின்னே நான் சொல்லி எல்லா விஷயத்துக்கும் இதே வார்த்தை சொல்லுவீங்க? இல்லை ஆமாம், எக்ஸாம்பிள் ஆமாம், நிறைய எல்லாத்துக்குமே ஏதாவது சொன்னாங்கன்னா இப்படி சொல்லும்போது அதை யோசனை பண்ணிவிட்டு நான் இப்படி தான் சொல்லுவேன், இந்த தோல்வி உனக்கு நல்லது தான், அடுத்த டைம் நீ இன்னும் பெட்டராக பண்ணுவேன்னுவேன். ஸோ அவள் என்ன எமோஷனல் ஃபீலிங்கில் இருந்தாலும், எவ்வளோ எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது வந்து லிமிட் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட். இவ வந்துட்டு அக்கா கூட ஷேர் பண்ணுவா, ஆனாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதை விட அக்கா கூட நிறைய ஷேர் பண்ணுறதா இருக்கும் குழந்தைங்க. அதை அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தெரியாது, அக்காவுக்கும் அந்தளவுக்கு ஏஜ் கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ இது மாதிரி பண்ணங்காட்டிக்கு தானே மம்மி உன்னை திட்டினாங்க, அப்போது நீ பண்ணது தப்பு தானேன்னு அவங்க சுட்டி காட்டும்போது இவளுக்கு இனி கோவம் வரும். அப்போ அக்காவும் திருப்பி அதே தானே சொல்கிறா, மம்மி சொன்னது தானே அக்காவும் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோவம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்து விஷயத்துலேயும் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் போயிட்டு இது பண்ணால் உனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சரி போகிறேன்பாங்க, ஸ்கூல்லேயே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப்பு தான் நீ கேட்குற, அது நீ பேடாக நினைக்காத, உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, அந்த தப்பையும் இல்லாட்டி அதை ரெக்டிஃபை பண்ணுறக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதை ஏற்றுக்குவாங்க, சம்டைம்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனால் ஸ்கூலில் போய் பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இதுக்கான அவேர்னஸ் நிறைய வேணும், பேரண்ட்ஸ்க்கும் வேணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேணும். இப்போ வருது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் உங்கள் கிட்ட கவுன்சிலிங்க்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ஸ்கூல் கிட்ட போய் என் கிட்டக்கு இப்படி இருக்குன்னு டீச்சர் கிட்ட சொல்லி நானும் வரேன், என் கிட்ட நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, அப்போ வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கோவப்படுறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொன்னபோது அவங்க வந்து நான் சொல்கிறேங்க,
உங்கள் பொண்ணை நான் போய் பார்க்க சொல்கிறேன் கவுன்சிலர்கிட்ட. ஸ்கூலை தவிர வெளியே எங்காவது வெளியே கூட்டிகிட்டு போகணும், நான் போகணும் ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கா? அந்த அளவுக்கு அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க என் குழந்தையும் இந்த மாதிரி தான் அப்படின்னு மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்கிறதுனால அது காமனான திங் தானே. எதுக்கு அந்த குழந்தைய போய் நம்ம அந்த மாதிரி புஷ் பண்ணி ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போகணும்? அப்போ அது அவங்க பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க அதை தப்பாக நினச்சிப்பாங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் ஏதோ ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நினைச்சுப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க ஸ்கூலுக்குள்ள இருந்தா யாருக்கு தெரியாது, அதே முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே குட். ஓகே நெக்ஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவள் ஏதாவது ஷேர் பண்ணால் நான் தேங்க்ஸ் டு மை ப்ரொஃபஷன் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவள் எதாவது சொன்னால் நான் கேட்பேன் கவனமாக என்ன சொல்கிறா அப்படின்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவள் நெகட்டிவாக ஏதாவது சம்டைம்ஸ் டீச்சர்ஸையே கமெண்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட டீச்சர்ஸ் கமெண்ட்னா லைக் டீச்சர்ஸ் எப்படி பண்ணாங்க, பார்ஷியாலிட்டி காமிச்சாங்க. ஸோ ஐ வில் டெல், இப்போ நானே ஒரு டீச்சராக இருக்கேன், யாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாரும் டீச்சருக்கு எல்லாரும் ஒன்று தான். இஃப் ஷி ஹஸ் டோல்ட் யூ ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அது நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எது சொன்னாலும் ஐ வில் லிசன் டு ஹர் அண்ட் கிவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ லாஸ்ட் டைம் ஆல்சோ அவள் ஸ்டூடெண்ட் கம்பேரிசன் இருக்கும், லைக் அவள் நல்லா பண்ணுறான், நான் நல்லா பண்ணுறதில்ல. ஸோ சம்டைம்ஸ் மார்க்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா வீல் ஆஸ்க் வை ஹவ் யூ ஸ்கோர்ட் லெஸ் மார்க்ஸ். ஸோ அவள் சொல்வாள் யூ ஆர் ஆல்வேஸ் கம்பேரிங். ஸோ நான் சொன்னேன் ஐ எம் நாட் நான் கம்பேர் பண்ணல உன்னைய, எனக்கு நீ எஃபர்ட் போடாமல் யூ காட் திஸ். ஸோ இஃப் யூ புட் சம் எஃபர்ட் யூ வில் பி ஏபிள் டு டூ ஈவன் பெட்டர். ஸோ சம்டைம்ஸ் நாம் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த டைமில் ஆல்சோ ஐ மேக் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னு. இது என்னால் முடியுது அப்படின்னா இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால மட்டும். ஓகே, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள் அல்லது நீங்கள் இந்த தலைப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், மாதா தொலைக்காட்சியினுடைய தலைமை நிலையத்திற்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது, இதை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அனுப்புங்க. நிச்சயமாக நாங்கள் அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா அரம்சை உங்களுக்கான உங்கள் குழந்தை வளர்ப்புக்கான உதவி செய்கிற ஒரு அற்புதமான ஒரு தளம். அன்பான நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.